சீரியஸ்லி இன்னைக்கான மேட்ச்ல பயங்கரமான மொமெண்ட்னா கண்டிப்பா தலையும் அதாவது ரெண்டு தலையும் கிரவுண்ட்ல காமிச்சாங்கல்ல, ஏகே என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க, அதுதான் பாத்தீங்கன்னா பயங்கரமான மொமெண்டா இருக்கும். அந்த வீடியோ கிளிப் தான் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல அவ்வளோ வைரலா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நியூஸ் சேனல் எல்லாருமே பாத்தீங்கன்னா எடுத்து அதை தான் போட்டுட்டு இருக்காங்க, ரெண்டு தலையும் ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தலை வந்து அதாவது அஜித்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரவுண்ட்ல எல்லாம் பாக்குறது பாத்தீங்கன்னா அபூர்வமான விஷயம். அந்த தலை வந்து கிரவுண்டுக்கு வந்தது உண்மையிலே அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் செம ஹாப்பியா இருக்கும். அதுவும் அஜித் அந்த பிக் ஸ்கிரீன்ல வந்து கிரவுண்ட்ல காமிக்கும் போது மொத்த ஸ்டேடியமும் பாத்தீங்கன்னா சரியான சவுண்டு, அதாவது செம கத்துனாங்க. ஸோ அப்படி ஒரு மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இன்னைக்கு நடந்தது. அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நியூஸ் சேனல் எல்லாரும் எடுத்து போட்டு பயங்கர வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவேஸ் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் அட்லீஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் தான் பார்க்க முடியல, ஏன்னா மேட்ச் பார்த்தா ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ அட்லீஸ்ட் கிரவுண்டில் தலையை பார்த்தோம்ல அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இன்னைக்கு வீட்டுக்கு போவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு என்னமோ இருக்குங்க. ஒரு அஜித் ஃபேனாக சொல்கிறேன், ஏன்னா டிவியில் பார்க்கும்போது தலையை ஃபேமிலி அப்படி பார்க்கும்போது உண்மையிலே ஹாப்பியாக தான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இன்னைக்கான மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நிறைய வந்து செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. ஒன்று அஜித் வந்திருந்தார், இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் வந்திருந்தார், சுதிகாசன், இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இதுதான் கடைசி மேட்ச், அதாவது இந்த சீசனில் இந்த மேட்ச் ஜெயிச்சா அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிச்சு, அதாவது ஒரு ஹோப் இருக்குல்ல, இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டா அடுத்த 5 மேட்ச் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஹோப் இருக்குல்ல. ஸோ இந்த மேட்ச் தோத்துற இதுக்கப்புறம் வாய்ப்புகளே இல்லை அப்படின்றது கம்பல்சரி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த மேத்தமெட்டிக்கலாக கால்குலேஷன்லாம் போடுவாங்க, இந்த மேட்ச் ஜெயிச்சா இத்தனை மேட்ச் ஜெயிக்கணும், அதில் இந்த டீம்லாம் தோக்கணும், தோத்தா இத்தனை பாயிண்ட்ல நம்ம உள்ள போவோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கால்குலேஷன் போடுவாங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சிஎஸ்கே அடுத்த 6 மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதாவது 6 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ்குள்ள போகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் சில பேர் சொல்லியிருந்தாங்க, என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுறீங்க, ஆக்சுவலாக சிஎஸ்கே ஃபேன்னு சொல்றீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ நெகட்டிவாக பேசுறீங்க, சிஎஸ்கே ஜெயிக்கும், அடுத்த 6 மேட்ச் ஜெயிக்கும், பிளே ஆஃப்ஸ்குள்ள போவும், கப் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெகட்டிவாக பேசாத ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு மட்டும் என்ன ஆசையா, அதாவது சிஎஸ்கே வந்து தோக்கணும் அப்படின்றது எனக்கும் ஆசையா, சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு தாங்க ஆசை. சிஎஸ்கே இந்த மாதிரி அடுத்த 6 மேட்ச்லேயே ஜெயிச்சு உள்ள பிளே ஆஃப்ஸ்குள்ள போய் கப் அடிக்கணும், 6வது கப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத எனக்கும் ஆசை. ஆனால் என்ன மேட்டர்னா, எதுக்காக அப்படி சொன்னா, லாஸ்ட் வீடியோல கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தேன், இந்த சில பேர் புரியல, அதுக்கும் சொல்றேன். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த டீம் இப்போ இருக்கிற ஒரு சிஎஸ்கே டீம் இந்த டீமை வச்சு ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை சுத்தமாக இல்லை. ஏன்னா ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் சரியா இல்லை அப்படின்னா ஓகே, ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படின்னும் போது கம்பல்சரி அங்கே ஒரு பெரிய ஃபெயிலியர் இருக்குங்க. ஆக்சுவலாக மும்பை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. மும்பை டீம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டு இருந்தாங்க மேட்ச். இருந்தாலும் அவங்க டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தர் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க கொஞ்சமாக ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டான டீம் தான். ஆனால் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டீமே ஒரு மாதிரி ஒரு மொக்க டீமாக பார்க்கும் போதே ஃபீல் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் அவங்க வந்து மேட்சஸில் தோக்கலை, அவங்க ஆக்ஷன்லேயே தோத்துட்டாங்க. ஏன்னா தீபக் கூட திரிபாதி இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களே, அங்கேயே பார்த்தீங்கன்னா காலி. மிடில் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பவரே சுத்தமாக இல்லை. ஆக்சுவலாக பிரேவிஸ் இன்னைக்கு வந்திருந்தார்ல, உண்மையிலே சொல்கிறேன், அந்த பயபிளையே எனக்கு தெரிஞ்சு முதலே எடுத்து வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி இந்த சீசன் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கலாம். இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் அடித்தது தான் அங்கே 2 மிடில் ஆர்டரில் அவர் வந்து அடித்தார் பார்த்தீங்களா, அந்த 42 ரன் 45 ரன். ஸோ அந்த 2 தான் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வந்தது. அவர் மட்டும் இன்னைக்கு உடனே வந்து அவுட் ஆகிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 120லேயே முடங்கிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்டென்ட்டோட ஆடுற பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆக்சுவலாக ஆயுஷ் மாத்ரே இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 மேட்சாக கொடுத்துட்டு இருக்காங்களே. ஸோ அந்த பையனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஆடி இருந்தாப்புல. இன்றைக்கான மேட்ச்சில் வந்து எல்லா மேட்ச்லையும் ஒரு கருப்பாடுன்னு ஒன்று இருக்கும்ல, இந்த கருப்பாடால் இந்த மேட்ச் தோத்துடும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இன்றைக்கான மேட்ச்சில் கருப்பாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் கரனை உள்ளே வச்சிருந்தாங்க. ஒரு 2 ஓவர் போட்டாப்பில் 2 ஓவரில் ஆளை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த பிரேவிஸ் வந்து அவுட் ஆனார். அந்த கேட்ச் சரியான கேட்சுங்க, கமிந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாப்பில். ஸோ அந்த கேட்ச் தான் இந்த மேட்சே மொத்தமாக டோட்டலாக மாற்றுச்சு. அந்த கேட்ச் மட்டும் விட்டுருந்தாரு, இன்னும் ஒரு 20-30 ரன், மேபி ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஹோப் இருந்திருக்கும். ஏன்னா ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான், 155ன்றது ரொம்ப எப்படி சொல்றது, அதை டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம் தான். அதாவது பண்ணலாம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டியூ இருக்கு அப்படின்னும் போது ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுல ரொம்பவே கஷ்டம். சிஎஸ்கேவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க, கொஞ்சமாக அப்படி சொல்றது ட்ரை பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கிட்ட என்னதான் தோத்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ நம்ம 10வது இடத்துல இருக்கோம், அவங்க 9வது இடத்துல இருக்காங்க. ஸோ கடைசி 2 இடத்துக்கு தான் இப்போ போட்டின்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஹிட்டர்ஸ் அதிகம். ஸோ அவங்களால இந்த ஸ்கோரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிட முடியும். எனக்கு அப்பயே தெரியும் இந்த மேட்ச் வந்து காலி அப்படின்னு. எப்போ 155ல் முடங்குச்சோ அங்கேயே காலி ஆயிடுச்சு. அதுலயும் பார்த்தீங்கன்னா பிரேவிஸ் அவர் அவுட் ஆனார்ல, அங்கேயே முடிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப் இருந்தது தோனி வந்து அடிப்பாருன்னு. பட் அவரோட பேட் லக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல ஒரு கிளிக் ஆகல. இன்கேஸ் கிளிக் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20-30 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருந்தா கண்டிப்பாக இன்னைக்கான மேட்ச் வந்து மேபி மாறி இருக்கலாம். எனிவே சிஎஸ்கேயோட ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 மேட்ச் வந்து நம்ம வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பண்ணலாம். என்னன்னா நம்மளுக்கு பிடிக்காத டீம்லாம் இருக்குல்ல, அந்த டீம்லாம் தோக்கடிச்சு அவனுங்க வந்து உள்ளே போகிறதுக்கு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண
முடியுமோ அதை வெளியே உட்காந்துக்கிட்டு பண்ணலாமே தவிர மற்றபடி நம்ம உள்ளே போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற தாட்டே இதுக்கப்புறம் விட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் போடுவீங்க, இல்லை நம்ம இத்தனை மேட்ச் அடுத்த 5 மேட்ச் ஜெயிக்கிறோம், அதுமாதிரி மேலே இருக்க டீம்லாம் இத்தனை மேட்ச் வந்து தோக்குறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்பீங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா யோசிச்சிங்கன்னா ரொம்பவே மன வருத்தமாக இருக்கும். சீரியஸ்லி சொல்கிறது ரொம்பவே மன வருத்தமாக இருக்குங்க. உண்மையிலே இன்றைக்கி மேட்சை பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. ஏன்னா தோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனும் ரிட்டையர் ஆவாரா இல்லையா அப்படின்லாம் தெரில, ஓகேங்களா. இருந்தாலும் ஒரு கடைசி சீசனு அப்படின்ற மாதிரி தான் நான் கெஸ்ஸிங்கில் இருந்தேன். நானும் இல்லை, மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சென்னையில் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. மேபி அப்படி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா கடைசி சீசனு அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகிற மாதிரி ஒரு டீம் இருந்தால் கூட அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம், ஒரு நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் டீம் இவ்வளோ மோசமான ஸ்டேஜில் விட்டுட்டு போனார்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்கோட வந்து கேப்டனா போட்டதுக்கு காரணம் என்னன்னா டீமை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போகணும். அம்போன்னு விட்டு போயிட்டு கூடாது. ஏன்னா எப்படி சொல்றது, அம்போன்னு விட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும், மேனேஜ்மெண்ட் கஷ்டப்படும் அப்படின்னு நம்ம நினைச்சாரு. ஆனால் அவர் இருக்கும் போதே இவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலங்க. உண்மையிலே சொல்ற ரொம்பவே டீம் வந்து கஷ்டப்படுது. ஆக்ஷனில் தோத்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸில் சொதப்பு வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிளேயர் வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சேஞ்சஸ் வருது. ஒரு பிளேயர் வந்து நல்லா ஆன ஃபார்மில் இருக்க ஒரு பிளேயர் அடிக்கும் போது பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டீமுக்கு ஒரு இன்டென்ட் வருது. இன்னைக்கு வந்து பிரேவிஸ் அடிக்கும் போது கிளியராக தெரிஞ்சதுல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர் அட்லீஸ்ட் வந்து கிளிக் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீமை பார்க்கும்போது ஆப்போசிட் டீமில் ஒரு பயம் வரணும். ஓகே சென்னை கிட்ட மோத போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும். ஆனால் அந்த பயம் இல்லை அப்படின்றதாங்க உண்மை. இன்னொரு சைடில் எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த டீமை வந்து பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா மொதல் மேட்ச் அடிக்கி இந்த டீம் வந்து மேபி உள்ளே போய் அவள் தானே கப் அடிச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. மரணடி அடிச்சாங்க. ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருந்ததுல. ஸோ அதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஏன்னா எப்படி ட்ரெண்ட் செட் பண்ணியிருந்தாங்க இந்த சீசன் ஸ்டார்டிங்கில், அந்த டீம் இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. எனிவேஸ் இதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி வேணால் மாறலாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அடுத்த 6 மேட்ச் ஜெயிச்சா அவங்களுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தான் வாய்ப்பு போயிடுச்சு. எனிவேஸ் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுதுங்க, இந்த சீசன் வந்து சிஎஸ்கேக்கான சீசன் இல்லை. மேபி நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து தோனி ஆல்ரெடி சொல்லியிருந்தார்ல, அடுத்த 6 மேட்ச் ஆடி ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சீசனுக்கு வந்து ஒரு பெட்டரான டீமை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அடுத்த 5 மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, புதுசாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த சீசனுக்கு ஒரு பக்கமான டீமை செட் பண்ணுறதுக்கு மேபி அந்த ட்ரையில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன ஒரு சின்ன வருத்தம்னு வச்சுக்கோங்களேன், தலை வந்திருந்தாப்புல, தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் ஏகே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருந்தாரு. ஸோ அப்படியே ஏகே உள்ளே வந்து ஒரு மேட்சே பார்த்தீங்கன்னா பயங்கர வைபாக இருந்தது. ஸோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட மேட்ச் வந்து வின் பண்ணி ஃபைனலாக முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரி தோணுது. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கடைசியில் தோத்துட்டு போகிறது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிச்சது. ஏன்னா தலையை காமிக்கும் போது அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது. இந்த கேமில் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட கேமை முடிச்சிருந்தா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களில் எத்தனை பேருக்கு அது தோணுச்சு? அதாவது அஜித்தை பார்க்கும்போது ஓகே இந்த கேம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குவா, ஸோ இந்த மேட்ச் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி எத்தனை பேருக்கு தோணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா மேட்சே போட்டுட்டு நிறைய பேர் அஜித்துக்கு அதாவது தலையை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு ஒரு மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் கிடைச்சது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது அந்த விஷயத்தை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு புதுசான விஷயம் வந்து, ஏன்னா இது வரைக்கும் நம்ம அஜித் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து பார்த்ததில்ல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும், அதாவது சிஎஸ்கேக்கான இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எண்டு கார்டு போட்டு முடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அதை ஏன் திருப்பி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்பயும் கமெண்ட்ல வந்து பாருங்க, கண்டிப்பாக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வசா சொல்கிறேன். எனிவேஸ் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுதுங்க, சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா 2 அதாவது நம்ம ஆயுஷ் மாத்திரை இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபைண்டாக இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு இன்டென்ட் இருக்குல்ல, அந்த இன்டென்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே நெக்ஸ்ட் சீசனில் வந்து அவர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 யங்ஸ்டர்ஸை வந்து இந்த சீசன் அதாவது அடுத்த 5 மேட்சுக்குள்ளே ஃபைன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குள்ள ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கழட்டி விட வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கழட்டி விட வேண்டியது இருக்கும் டீம்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை கழட்டி விட்டு அடுத்த மினி ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா யாராவது 1-2 உருப்படியான பிளேயர் வந்து எடுத்து உள்ள போட்டு டீமை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அடுத்த சீசன் வந்து உருப்படும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.